அண்ணே, அதிமுக கோட்டையில இப்ப ஒரு நிசப்தமான புயல் வீசிட்டு இருக்கு பாஸ். கூட்டணிக்கு தலைமை நாங்க தான், மாப்பிள்ளை எடப்பாடி தான்னு வெளிய சொன்னாலும் உள்ளுக்குள்ள அமித்ஷா தான் மொத்த கண்ட்ரோலையும் வச்சிருக்காருன்னு ரத்தத்தின் ரத்தங்களே இப்ப குமுற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அறிவாலயம் வெர்சஸ் கோட்டை பாலிடிக்ஸ ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பார்த்திரலாம். பிராண்டி செய்திகள்: மாப்பிள்ளை எடப்பாடி, சட்டை அமித்ஷாவோடது. அதிமுகவை ஆட்டுவிக்கிறதா டெல்லி, ரத்தத்தின் ரத்தங்கள் குமுறல். மறுவாசிப்பு மறுமாசிப்பு மறுமாசிப்பு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், ஒரு பக்கம் திமுகவில ஸ்டாலின் சார் லெஃப்ட் ஹேண்டுல காங்கிரஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதிமுகவில நிலைமை அப்படியே தலைகீழ். நாங்க சொல்ற தொகுதியில நில்லுங்க, நாங்க சொல்ற வேட்பாளரை போடுங்கன்னு அமித்ஷா சொல்றத கேட்டு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறது தான் இப்போ ஹாட் டாபிக். இதோ அந்த 7 ஜொலிக்கும் கசப்பான உண்மைகள். 1. திமுகவில கூட்டணி பேச்சுவார்த்தை, ராஜ்யசபா சீட்டுன்னு எல்லாத்தையும் ஸ்டாலின் கையில வச்சிருக்காரு. ஆனா அதிமுகவில அமித்ஷா தான் எல்லாத்தையும் முடிவு பண்றதா ஒரு பேச்சு ஓடுது பாஸ். 2. பாஜகவின் லிஸ்ட். நாங்க இந்தந்த தொகுதியில தான் நிப்போம், இவங்க தான் வேட்பாளர்னு பாஜக ஒரு லிஸ்ட கொடுத்து அதிமுகவை மிரள வச்சிருக்காங்க. 3. ராஜ்யசபா நெருக்கடி. ராஜ்யசபா சீட்டு விவகாரத்துல கூட எடப்பாடி சுயமாக முடிவிருக்க கூடாது, டெல்லி கிட்ட கேட்டுதான் செய்யணும்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரஷர் இருக்கான். 4. மதுரை மாநாடு மர்மம். இன்னைக்கு மதுரையில நடக்கிற மாநாட்டுக்கு அதிமுகவினர் தான் ஆட்களை திரட்டுறாங்க. ஆனா அங்க ஹீரோவா வர்றது மோடியும் அமித்ஷாவும் தான். 5. ஜெயலலிதா காலம் வேற. அம்மா இருந்தப்போ மோடியே வந்தாலும் போயஸ் கார்டனுக்கு தான் வரணும். ஆனா இப்ப மோடி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எடப்பாடி ஆஜராகிறாரேன்னு தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க பாஸ். 6. பாமக தேமுதேக டீல். இப்போ பாமக பாஜக பக்கம் சாஞ்சிட்டதுனால அதிமுகவோட பார்கெனிங் பவர், பேரம் பேசுற சக்தி ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. 7. நிர்வாகிகள் குழப்பம். நம்ம கட்சிக்கு நாம தான் தலைவரா இல்ல டெல்லிக்கு டம்மி தலைவரான்னு அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் இப்போ ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ், ஏன் அதிமுக தொண்டர்கள் இப்போ இவ்வளவு அப்செட்டா இருக்காங்கன்னு தெரியுமா? அதிமுகவோட பலமே அதோட சுயமரியாதை அரசியல் தான். திமுகவை எதிர்க்கணும்னா பாஜக துணை வேணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஆனா அந்த துணையே இப்ப கட்சியை அண்டர் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் எப்படி தன் கூட்டணி கட்சிகளை அடக்கி வாசிக்க வைக்கிறாரோ அந்த ஸ்டைல் எடப்பாடி கிட்ட மிஸ் ஆகுதுங்கிறது தான் நிதர்சனம். கண்ணா, ஓனர் ஒருத்தரு, ஆனா சாவி வேற ஒருத்தர் வச்சிருக்காரு. எடப்பாடி வண்டியை ஓட்டுறாரா இல்ல அமித்ஷா சொல்ற இடத்துல வண்டியை நிறுத்துறாரான்னு தேர்தல் முடிவுல தெரிஞ்சிரும் பாஸ். அலையன்ஸ் இஸ் a partnership, but leadership should never be a friendship that costs ownership பாஸ். அதிமுகவை அமித்ஷா கண்ட்ரோல் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. 2026 தேர்தல் அரசியலின் அடுத்தடுத்த அதிரடிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.